உங்களுடைய பேர் என்னங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில எந்த தொகுதியினுடைய வேட்பாளரா போட்டியிடுறீங்க? என் பேர் வெற்றி தமிழன். நான் வந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, வடசென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறேன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து முதுநிலை சமூக பணி MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு படிச்சிருக்கிறேன். ஓகே. எப்ப அரசியலுக்கு வந்தீங்க? நான் அரசியலுக்கு வந்தது வந்து 2009 ஈழப் போருக்கு பிறகு ஒரு கோவத்தில் இருக்கிறப்ப சீமானனை கட்சி ஆரம்பித்து கட்சியில் இயக்கமாக ஆரம்பித்தப்பே வந்தேன். நான் 2009 டிசம்பரில். ஓகே. அப்பத்துல இருந்தே நீங்க நாம் தமிழர்ல தான் பயணிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நாம் தமிழனுடைய தொடக்க காலத்திலேயே நீங்க நாம் ஆமா. தமிழருக்கு வந்துட்டீங்க. ஓகே. எல்லா வளர்ச்சியுமே நீங்க பார்த்திருக்கீங்க கட்சியோட பார்த்திருக்கேன். இதுல. இதுதான் முதல் முறையா நீங்க தேர்தலில் போட்டிடுறீங்களா இல்ல முன்னாடி போட்டி? 2016 பெரம்பூர் தொகுதியில் போட்டிட்டேன். ஓகே. இப்போ 2026 அண்ணன் திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஓகே. உங்களுடைய சொந்த ஊரு இல்ல நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெரம்பூர் தானுங்களா? ஆமாம், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எங்கே தான், பெரம்பூர் தான். பெரம்பூர் தான். பெரம்பூர். ஓகே. அப்போ ஒரு நூக்கன் கார்னர் பெரம்பூர் தொகுதியை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். ஓகே. 2026 தேர்தலுக்காக பெரம்பூர்ல நீங்க நிக்கணும்னு சீமான் அவர்கள் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த உரையாடல் எப்படி நடந்துச்சு? நீங்க கேட்டோடனே ஒத்துக்கிட்டீங்களா? அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், என்ன அழைப்பு கொடுத்து தொடக்கத்தில் கடைசி நேரத்தில் தான் கேட்டாங்க பெரம்பூர் தொகுதியில். நீ நிற்கிறியா தம்பின்னு கேட்குறப்ப கட்டாயம் நிற்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கட்சி தொடக்கத்துலேருந்து இருக்கிறப்ப தலைமையிலேருந்து அழைப்பு வந்து அண்ணன் கூப்பிட்டு நிற்கிறியான்றப்ப நம்ம மறுதளிக்க மனசு வரல. நம்மளுக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, நம்ம வறுமையில் தான் இருக்கிறோம் எல்லாரும். அன்றாடம் கூலி வேலை பார்க்குற மாதிரி தான் நம்ம தொழிலெலாம். அப்படின்றப்ப அண்ணன் கேட்டோடனே அதை மறுதளிக்க முடியல. சரி நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நான் சில இடங்கள்ல கட்சியிலிருந்து என்ன சொல்றது, நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ரொம்ப வருஷமா நீண்ட காலமா கட்சியில பயணிக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள் எல்லாம் புதிதாக ஒரு கட்சியில இணைச்சு அந்த மாதிரி சீட்டும் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் ஏன்? இது வந்து எப்படின்னா, இப்போ அண்ணன் வந்து அவர் கொள்கையை தெளிவாக சொல்லிட்டாரு. தனி இடப்பகிர்வு, இடப்பகிர்வு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் போறப்ப அது கட்சி தலைமை எடுக்கிற முடிவு தான். ஓகே. இத்தனை சமூக பிரதிநிதித்துவத்துக்காக பண்றோம். இத்தனை பெண்களை நிப்பாட்டணும். எங்க தொகுதியிலும் முதல்ல பெண்கள்னு சொன்னாங்க. அப்புறம் பெண்கள் 117 நிறைவேறிடுச்சு, ஆண்கள் நிப்பாட்டணும், நீ நிக்கிறியான்னு கேட்டாங்க. அதனால அதெல்லாம் வந்து தலைமை முடிவெடுக்கும்ல. எல்லாருமே நம்மளே தான் தோன்றித்தனமா முடிவெடுத்துட முடியாது. அவங்க ஒரு கணக்கு பொதுவா தமிழ்நாடு முழுக்க திட்டமிட்டு அந்த திட்டத்துக்கு ஏற்றாறு போல தொகுதிகள் அசைவு கொடுத்து இல்ல பொதுவாகவே தமிழ்நாட்டில் இல்ல எல்லா அரசியல் கட்சியில இருக்கிற நடைமுறைன்றது, இப்ப பெரம்பூர் தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னாலும் அங்க ஒரு 15 பேருக்கு 20 பேருக்கு போட்டியிட வந்து விருப்பம் இருக்கு அப்படின்னா விருப்ப மனு கொடுப்பாங்க. அதன் பிறகு அதுல யாரு சிறந்தவரா இருப்பாங்கன்னு தலைமை முடிவு செய்யும். அந்த மாதிரி இல்லாம சீமான் அவர்கள் முடிவு எடுக்கிறது தான் ஒற்றை தனிநபர் எடுக்கிற முடிவா இருக்கும்போது அது சர்வாதிகாரமா மாறாது. விருப்ப மனு கூட மட்டும் உங்களுக்கு என்ன, அது பேருக்கு கட்சிக்கான வருமானம் தானே பாக்குறாங்க. அது ஜனநாயகம் நீங்க சொல்லக்கூடாது. விருப்ப மனு வாங்குறது 25,000 ஒரு விருப்ப மனுன்னு போட்டு ஜனநாயக என்ன சொல்றது, ஜனநாயகம் அங்க இல்லைனாலும் அது மாதிரி ஒரு பிம்பத்தையாவது அவங்க காட்டுறாங்க இல்லையா பேருக்கு. இல்ல, அது அப்படி பாக்குறது நீங்க ஜனநாயகம் நினைக்கிறப்ப இங்க அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்குது அப்படின்றப்ப, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இப்போ இடப்பகிர்வு, அனைத்து சமூகத்துக்கான எல்லா பகிர்வும் கிடைக்குதுன்றப்ப இது எவ்வளோ பெரிய பெருமை. அதில் ஃபார்ம் வாங்குறேன்ற பேரில் அதில் மாவட்ட செயலாளர் மாரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 10 பேர் விருப்பம் போட சொல்லுவார், அவருக்கு கீழே இருக்கிறவங்கள. இந்த மாதிரி அரசியல் அது ஒரு ஒரு சொல்றது ஒரு ரவுடித்தனமான, ஒரு பயங்கரமான, ஒரு முரட்டான கட்டமைப்பில் இருக்கும். இது ஒரு எளிமையான கட்டமைப்பு, அண்ணன் தம்பி உறவு, அதன் அடிப்படையில் போகும். ஓகே. இப்போ தேர்தல்னா முக்கியமானது இந்த உங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்றது இல்லையா? அந்த அனுபவம்லாம் உங்க கட்சியில எல்லாருக்கும் வந்துச்சா? உங்களுக்கு நீங்க ஏற்கனவே போட்டிட்டு இருக்கீங்க, அந்த அனுபவம் இருக்கும் உங்களுக்கு? தலைமையிலிருந்து ஆலோசனைகள், நேரடி பார்வை, இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் தலைமையிலேருந்து பார்வையிடுறது. இப்போல்லாம் நம்ம நெட்டு இணையதளம் தானே. அந்த காலம் டிஜிட்டலுக்கு அப்புறம் தான், நாம் தமிழருக்கு அப்புறம் தான் டிஜிட்டல். அப்படினால அதை பயன்படுத்தி எல்லாம் பண்ணிடுவோம். அதில் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. ஓகே. இப்போ போலிங் டே அன்னைக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? போலிங் டே அன்னைக்கு இந்த பூத் ஏஜென்ட்ஸ்லாம் முக்கியம். அது உங்கள் தொகுதியில் அந்த பணிகள்லாம் முடிஞ்சிச்சிங்களா? அது வந்து இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ அந்த SIR கொண்டு வந்ததுக்காக அவங்க அந்த SIR பணிக்காக தேர்தல் முகவர்களை கூட போகிறதுக்கு பணி போட்டப்போ அதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்க ஒரு பட்டியல் போட்டாங்க. அதில் திமுக கிட்ட அதிமுக கூட ஓரளவு நிரப்பியிருக்கிறான். மற்ற எந்த கட்சியும் அவ்வளோவா போடலை, ஆட்கள் இல்லை. இப்போ நாங்கள் இந்த பாக முகவர்கள், இப்போ தேர்தல் பணிக்காக போடுற பாக முகவர்களை இப்போ 60% நிரப்பியிருக்கிறோம். எங்களை 60% போட்டுட்டீங்க. ஓகே. ஏன்னா இது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கிது, நம்மளுக்கு உணர்வாளரும் வேணும். அவங்களோட வேலையை விட்டு வரனால அவங்களுக்கான பங்களிப்பும் நாங்கள் திரட்டி கொடுக்கணும். அந்த ஒரு நாள் உணவு, ஒரு நாள் செலவு, இது கூலி, இதெல்லாம் எல்லாம் அடக்கியிருக்கு. அவங்களுக்கு வந்து காலங்காலமாக பல ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஒரு நாள் திமுக அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 2 வாரங்கள் இல்லை 1 வாரங்களுக்கு வேலை செய்கிற ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கு, 3000 ரூபாய்க்கு. அதுதான் திமுகவோட களப்பணி. வேற யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த போக்குவரத்து ஊழியர்கள் இல்லை சின்ன சின்ன சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடைசி 1 வாரம் திமுக
மற்ற நாள்லாம் நீங்க போய் அவங்க திமுக திட்டினாலும் வாங்கிப்பாங்க, அதிமுக திட்டினாலும் வாங்கிப்பாங்க. வேற கட்சிக்கு அரசியலா கூட அவங்க பேசுவாங்க. இது வந்து ஒரு கூலிப்படை. இந்த கூலிப்படை வந்து இந்த பெருங்கட்சிகளால் தேர்தல் நேரத்தில் இறக்கப்படும். அவங்க தான் களப்பணி ஆற்றுவாங்க. பூத்துல போய் சண்டை போடுறவங்களும் அவங்க தான். வயசான பாட்டி வரும். அந்த பாட்டிக்கு ஈவ ராமசாமினா யாருன்னு தெரியாது, பேரறிஞர் அண்ணானா யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா அவங்க வந்து அந்த கட்சி அந்த 3000 2000 பேக்கேஜ் இந்த ஒரு தேர்தல் அப்ப இதுல தான் அந்த திமுக வெல்லுது. அந்த கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு அது எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, பண்ணிட்டு இருக்கிறோம். சென்னையில பொதுவாக வந்து அனைத்து தரப்பு மக்களும் இருப்பாங்க, அனைத்து சாதி மக்களும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சென்னையில வந்து இந்த சாதி பார்த்து ஓட்டு போடுற பழக்கம் இருக்கா, இல்ல வந்து இருக்காது? இருக்காது. ஆனா இருக்கு. இருக்கு. எல்லாம் தமிழன் தானே. தமிழன் எல்லா ஜாதி எல்லா மதம் எந்த இனத்தானா இருந்தாலும் வந்து ஜாதிய பாகுபாடுல தானே நம்ம ஆள் கேண்டிடேட்டா நிக்கிறாரு அப்படி போடுற பழக்கம் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு. கவுன்சிலர் எலெக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுமைகள் நடக்கும். ஜாதி தானே அங்க பயங்கரமா எல்லா ஊர்லயும் நகர்ப்புறங்கள்லயும் விளையாடும். ஓகே. எம்எல்ஏ எலெக்ஷன்ல அது ஒரு எல்லா கட்சியிலும் ஓரளவு இருக்காது. ஆனா அந்தந்த அவங்க மண்ணின் மைந்தர்கள்ன்றப்ப கொஞ்சம் இருக்க வாய்ப்பு. ஓகே. நீங்க போட்டியிடுற பெரம்பூர் தொகுதியில தான் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு ஒரு நிறைய பரவலா செய்தி வருது. அதை எப்படி ஒரு சவாலா பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க அதை? சவாலா பார்க்கலாம் நினைச்சாலும் சிரிப்பு தான் வரும். ஏன்னா இவ்வளவு நாள் ஆச்சு. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினத்தன்னைக்கு அண்ணன் திருச்சியில மாநாடு போட்டு எங்களை அறிவிக்கிறாரு. பிப்ரவரி 22 வந்து இவங்க ஏதோ ஒரு கூட்டம் போட்டு தாவேக்கால இந்த மாதிரி விஜய்க்கு நாங்க முன்மொழிகிறோம் வழிமொழிகிறோம்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் ஊடகம் சொல்லுது, அந்த கட்சியில இருக்க கீழ்நிலையில இருக்கிறவங்க சொல்றாங்களே ஒழிய அவங்க தலைமையில இருந்து எந்த ஒரு இதுவும் அதனால சிரிப்பா இருக்கு எனக்கு. எனக்கே பல பேர் தொடர்புக்கு வந்து என்னப்பா முன்னெடுத்து விஜய் நிக்கிறாரா அப்படி இப்படின்னு பல பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் அவர் சொல்லலையப்பா. அவர் எந்த ஒரு கொள்கையும் சொல்றது இல்ல, கோட்பாடும் சொல்றது இல்ல. இதை நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களுக்கு நான் ஒரு சவாலா விடுறேன். இது வரைக்கும் எல்லா கட்சி தலைவர்கள், எந்த அமைப்பினர், சமூகம் தலைவர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க. ஸ்டாலின் கேட்டிருப்பாரு, எடப்பாடி கேட்டிருப்பாரு, சீமான் அண்ணன் கேட்டிருப்பாரு. யாரு கேட்டாலும் நீங்க பதில் சொல்லாம புறந்தள்ளிட்டு பத்திரிகையாளர் யாருக்குமே பதில் சொல்லலாம். இப்ப நீங்க போட்டியாளராக வந்துட்டீங்கன்னா நீங்க என் கேள்வி கட்டாயம் பதில் சொல்லி ஆகும். கண்டிப்பா. கண்டஸ்டன்ட், கவுண்டர், எதிர் வேட்பாளர்ன்றப்ப நீ கட்டாயம் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதையும் தவிர்க்க முடியாது. நீங்க எங்களுக்கும் பதில் சொல்லல, எனக்கும் பதில் சொல்லல அப்படின்னா அது நீங்க ஒரு பெரிய தற்கொலை கேள்விக்குறின்ற மாதிரி ஆச்சரியக்குறிலாம் கிடையாது. பெரிய கேள்விக்குறியா தான் இருப்பீங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு இல்ல நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க, பெரம்பூர் மக்களுக்கும் சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். இதுக்கு மட்டும் சொல்லிடுங்க. லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்? 3 காரணங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னா, ஒரே இதுல சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து மோடி வெளிநாடு போறாரு, இந்தியா முன்னேறிடுச்சு, விஜய் யாரோட கூட்டணி போறாரு, தேமுதிக எத்தனை சீட்டு, இதெல்லாம் வந்து வயிற்று பிழைப்பு அரசியல். இன்னைக்கு நம்ம வயிறை பார்க்குறோம், நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம். இன்னைக்கு இயர்லி சைல்டுஹுட் டயபெட்டிக், இளம் வயதில் நீரிழிவு நோய்கள், 30 வயதில் நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் வந்து இன்னைக்கு டயாலிசிஸு, ரத்த சுத்திகரிப்பு, இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப அதிகரிப்பாயிருச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு நோயாளியா, இந்த கொரோனா தடுப்பூசி இது போன்ற பல பிரச்சனைகளை நம்ம அன்றாடம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம உடல் உயிர், சீமான் என்ன சொல்ற மாதிரி உடல் உயிர் தான் அரசியல். இதுக்குதான் மருத்துவம் இலவசம், இதுக்குதான் மருத்துவம் இலவசம், இதுக்குதான் கல்வி இலவசம்னு சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் வாழலாம், நம்மளும் வாழலாம். இதை புரிஞ்சிக்காம விஜய் வருவாரு, அவர் சினிமா, அஜித் வருவாரு, இல்ல மோடி வெளிநாடு போறாருன்னு நினைச்சிட்டு இந்த கூட்டணி அரசியல் பெரிய அரசியல் மூலம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பேசண்ட், நானும் பேசண்ட், விக்டிம்ஸ். நம்ம வெற்றியாளர்களா மாறணும். விக்டர் நம்ம எல்லாருமே வெற்றியாளர்களா மாறணும். வாழ்க்கையிலையும், தனி மனித வாழ்க்கையிலையும், உடல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும், குடும்ப கட்டமைப்பு ரீதியாகவும், இன ரீதியாகவும் வெற்றி அடையணும்னா நாம் தமிழருக்கு கட்டாயம் வாக்களிக்கிறோம்.